நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீங்க நல்லவர். எல்லாம் அவரை பார்த்து சொல்லுவோமா, நீங்க நல்லவர், மிக மிக நல்லவர் ஆண்டவரே. நன்றி, எங்க வாழ்க்கையில நீங்க நல்லவராகவே இருக்கீங்க, ரொம்ப நல்லவராக இருக்கீங்க, நன்மைகள் செய்கிறவராக இருக்கிறீங்க. அதற்காக நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். உங்கள் கிருபையை ஒரு நாள் எங்கள் வாழ்க்கையில் பெருக செய்கிறவராக இருக்கிறீங்களே, நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. தாயின் வயிற்றில் நாங்கள் தோன்றின நாள் முதல் எங்கள் கருவிலே எங்களை உங்கள் கண்கள் கண்டதே, அதற்காக நன்றி சொல்கிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஓ ரபலதேரா ஷகரபா. எல்லா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா, அந்த நல்லவருக்கு நன்றி சொல்லுவோமா, உங்கள் வாழ்க்கையில் நன்மைகளை செய்தவருக்கு நன்றி சொல்லுங்க மனதார. ஓ ரிபபலதர ஷகரபா. அப்பா, வெள்ளம் போல சத்துரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடி ஏற்றுவீர், சத்துருக்கு விரோதமாக கொடி ஏற்றுவீர்னு பார்க்கிறோம். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது எதிராக வந்தாலும் சரி, எது வெள்ளம் போல வருதோ, அது நோயாக இருக்கலாம், வெள்ளம் போல நோய் வருதா, எதிர்த்து வருதா, வெள்ளம் போல உங்கள் வாழ்க்கையில் தரித்திரம் வருதா, வெள்ளம் போல பிரச்சனைகள், வெள்ளம் போல பயம் உங்களை சூழ்ந்து இருக்குதா, ஆவியானவர் இந்த வேளையில் அதற்கு எதிராக கொடி ஏற்றுகிறார். ரிபலஹஷதரரபா. ஆவியானவரே, ஒருத்தர் வாழ்க்கையில எந்த சத்துரு வெள்ளம் போல வருதோ, அவங்கள பயமுறுத்துகிற மாதிரி, அவங்கள கலக்கத்துக்குள்ள கொண்டு போற மாதிரி எது வருதோ, அதற்கு எதிராக இந்த வேளையில ஆவியானவர் நீங்க கொடியேற்றுவதற்காக நன்றி சொல்ற ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில அப்பா இந்த வேளையில நீங்க கொடி ஏற்றுங்க. ஓ ரியாலதர ஷகரபா. அவங்க சத்துருக்களுக்கு முன்பாக அவங்களுக்கு நீங்க ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, அதற்காக நன்றி சொல்றோம், நன்றி சொல்றோம். ஓ ரியாலதர ஷகரபரபா. Thank you, Lord.
Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. ஓர ஷகதலரபதரரபா. அவர் வானாதி வானம் கொள்ளாதவர். ஓரியா கரபா. வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அவ்வளோ பெரிய தேவன் அவர். அவர் சர்வ வல்லவர், சர்வ ஞானி. ஓரியா கரபரபா. வானாதி வானங்கள் கொள்ளாதவர். நம்ம ஆண்டவர் எவ்வளோ பெரியவர் பார்த்தீங்களா? அந்த சர்வ வல்லவரை நோக்கி பாருங்க. ஓரியா கதரர ஷகதலரபரபா. அவர் ராஜாதி ராஜா. அவர் 1000 சிறந்தவர். அவர் முற்றிலும் அழகானவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஓ ரபதலரபரியா கரபலதுரஷகதலரபரபா. அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். ஓ ரியா கதரபா. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு பார்க்குறோம். இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எத்தனை நேரங்களில் எத்தனையோ பேருடைய முகத்தை இவங்க செஞ்சிட மாட்டாங்களா? இந்த உதவி இவங்ககிட்டருந்து வந்துடாதா? இந்த ஃபேவர் இவங்ககிட்டருந்து வந்துடாதான்னு எவ்வளோ பேருடைய முகங்களை நீங்கள் நோக்கி இது வரைக்கும் இத்தனை நாளில் எவ்வளோ பேருடைய முகங்களை பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை பார்த்தனால வெட்கப்பட்டு தான் போயிருப்போம். நிறைய நேரங்களில் நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடந்திருக்காது. இந்த வேளையில் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த வேளையில் ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோம். ஆண்டவரே உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கும்போது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் தான் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு வெளிச்சம், ஒரு பிரகாசம் வரணுமா? எங்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலமே வராதான்னு நினைக்கிறீங்கல்ல? அந்த விடிவு காலம் வரணும்னா இன்றைக்கி அவரை நோக்கி பாருங்கள். ஏன்னா அவர்கிட்ட தான் பிரகாசம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த பிரகாசம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த வெளிச்சம் இருக்குது. அவர் முகத்தில் தான் அந்த ஒளி இருக்குது. அவர்கிட்ட தான் உங்களுக்குரிய விடிவு காலமே இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் யார் முகத்தை நோக்கி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு அப்பா உங்கள் முகத்தை நோக்கி பார்க்குறோன்னு சொல்லுங்கள். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருத்தரும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கும்போது நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. பிரகாசம் உண்டாகும். இந்த வேளையில் ஆண்டவர் அவருடைய முகத்தை பார்க்க சொல்கிறார். நிறைய பேர் யார் முகத்தை பார்த்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேனே, எனக்கு இது நடக்கலையேன்னு சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்னைக்கு அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. அந்த பிரகாசம் உங்களுடைய குடும்பத்தை நிறைக்கும். அந்த வெளிச்சம் உங்கள் குடும்பத்தை நிறைக்கும். நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க. தேங்க்யூ லார்ட். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலும் பார்க்கிறோம். அந்த நல்ல பங்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இன்றைக்கி அவருடைய சமூகத்தில் அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தான் வந்திருக்கிறோம். அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் பெருகும், எல்லா வளங்களும் பெருகும், எல்லா கிருபைகளும் பெருகும், அற்புதங்கள் பெருகும். எப்போனா அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும் பொழுது. அவர் தான் நல்ல பங்கு. அவர் தான் விலையேற பெற்ற பொக்கிஷம். அவர் தான் முத்து. அந்த பொக்கிஷத்தை, அந்த விலையேற பெற்ற பொக்கிஷத்தை தான் மண் பாண்டங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறோன்னா நமக்குள்ளே அந்த கிறிஸ்து இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் விலையேற பெற்ற பொக்கிஷம். அவரை நமக்குள்ளே வைத்திருக்கிறனால, அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொண்டனால நம்ம வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும் தான் பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இருக்க இருளை பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் இருக்கிறார். அந்த பொக்கிஷத்தை உங்களுக்குள்ளே பெற்றிருக்கிறீங்கல்ல, உங்கள் வாழ்க்கை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரியன் பிரகாசம் போல தான் இருக்கும். தேங்க்யூ. நன்றி சொல்லுவோம் ஆண்டவருக்கு. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இன்னைக்கு உங்கள் முகத்தை நோக்கி பார்த்துருக்கிற ஒருத்தர் வாழ்க்கையை நீங்கள் பிரகாசிக்க செஞ்சுருக்கீங்க ஆண்டவர். இந்த வேளையில் உங்கள் பிரகாசம், உங்கள் வெளிச்சம் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் உதித்ததற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் இனி வெட்கம் கிடையாது, இனி தலை குனிவு கிடையாது. மேன்மை தான், உயர்வு தான், பெருக்கம் தான், விசாலம்தான். இன்றைக்கு உங்கள் முகத்தை நோக்கி பார்த்துட்டாங்களே, இனி அவங்க தலை நிமிர்ந்து அவங்க வாழ்க்கையில் உயர்வுக்குள்ளே கடந்து போவதற்காக நன்றி சொல்கிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி எங்களோட அப்பா. இந்த ஆராதனையில் நீங்கள் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை விரிக்கும்போது
எவ்வளவு, அதுக்கு ஒரு அளவே இல்லை பாருங்க. அவ்வளவாய் அவர் விரித்தார். எனக்கு அநேகருடைய வாழ்க்கையை அப்படிதான் ஆண்டு விரிக்க போறாரு. அளவே இல்லாம அவர் வானங்களை விரித்தாராங்க. அதுக்கு ஒரு அளவு இருக்கா? வானத்துக்கு ஒரு அளவு நமக்கு தெரியல. அப்படி விரிச்சாரு, அளவே இல்லாம விரிச்சாரு. நம்ம வாழ்க்கையில, நம்ம குடும்பத்தை, நம்ம ஆசீர்வாதங்களை, நம்ம சபையை, நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தை, அழைப்பை அப்படி ஆண்டு விரிக்கிறார் இன்னைக்கு அழகா. அவருக்கு எந்த அளவுக்கு வேணுமோ. என்னடா சின்னதா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. என்னடா கொஞ்சமா இருக்கே அப்படின்னு நினைக்காதீங்க. சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, ஐஸ்வர்யவான்கள் இருக்கிற செல்வ திரட்சியை பார்க்கலும் நீதிமானிடம் இருக்கும் கொஞ்சமே நல்லது. கொஞ்சம், இந்த நீதிமான்ட்ட இருக்கிற கொஞ்சம் எப்படி தெரியுமா இருக்கும்? இந்த ஐஸ்வர்யவான்ட்ட 5000 அப்பம் இருக்கும், இந்த நீதிமான்ட்ட 5 அப்பம் 2 மீன் இருக்கும். என்ன நடந்துச்சின்னு தெரியும். ஐஸ்வர்யவான்ட்ட அவனுடைய லேண்டு ஃபுல்லாக மேகம் இருக்கலாம், ஆனால் இந்த நீதிமான்ட்ட உள்ளங்கை அளவு மேகம் இருக்கும். ஐஸ்வர்யவான்ட்ட அவன் வீட்டில் இருக்கிற பாத்திரம் ஃபுல்லாக எண்ணெய் இருக்கலாம், அந்த நீதிமான்ட்ட கொஞ்சோண்டு எண்ணெய் கொஞ்சோண்டு மாவு இருக்கும். அந்த ஐஸ்வர்யவான்ட்ட இருக்கிற எண்ணெய் குறையலாம், ஆனால் அந்த நீதிமான்ட்ட இருக்கிற அந்த கொஞ்சோண்டு எண்ணெய் குறையவே குறையாது. அது பெருகி கொண்டே இருக்கும், அது வந்து கொண்டே இருக்கும். அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் சிலதை பார்க்குறதுக்கு கொஞ்சமாக இருக்குதே அப்படின்னு நினைப்போம். வசனம் சொல்லுது கொஞ்சமே நல்லது. என்னப்பா கொஞ்சம் இப்போ நல்லதாக இருக்கும் அப்படின்னா, ஆண்டவருக்கு அந்த கொஞ்சம் போதும். ஆண்டவருக்கு அது போதும். இந்த 5 அப்பம் 2 மீன் எப்படிங்க இவ்வளோ பேரை போஷிக்கும் அப்படின்றது மனுஷ பார்வை. அந்த 5 அப்பம் 2 மீன் அண்ட் இருந்தால் போதும்பா. 5000 பேரில் 5 கோடி பேரையும் நான் போஷிப்பேன். அதுக்கு லிமிட்டு கிடையாது. 6 லட்சம் புருஷர்கள், ஆண்டவரே 6 லட்சம் புருஷர்களுக்கு மாதம் முழுவதும் இறைச்சியை நீங்கள் கொடுப்பீங்க. உலகத்தில் இருக்கிற நான் கணக்கு போட்டு பார்த்தேன், இன்றைக்கி லிமிட்டில் பார்த்தா அது எத்தனையோ கோடி வருது. இன்றைக்கி இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன், ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கிற பணத்தை கால்குலேட் பண்ணால் அது கஷ்டம். ஆனால் மோசே கிட்ட எவ்வளோ இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது. ஆண்டவர் கடல்ல இருந்து வர வச்சார், காடைகளை வர வச்சு அவர் சொல்கிறாரு, இங்கே இருக்கிற ஆடு மாடெல்லாம் அடித்தாலும் சரி, சமுத்திரத்தில் இருக்கிற மீனை எல்லாம் எடுத்தாலும் சரி, இது பத்தாது ஆண்டவரே. இது எப்படி இவ்வளோ பேருக்கு போஷிக்க முடியும்னா, ஆண்டவர் ₹1 இல்லாமல் காடையை 2 அடி ஹைட்டுக்கு, இந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம், அந்த பக்கம் 1 நாள் பிரயாண தூரம், மினிமம் 40 கிலோமீட்டர்ஸ் அப்படியே நிரம்பி கிடக்குது. நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க நம்ம அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டவர்கள். நான் பண்ணுற ஊழியம் எப்படி இருக்கு, நான் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, என் ஊழியத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. நான் அதை ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்பட்டவன் அல்ல, நான் காடை ஃபோக்கஸ் பண்ண அழைக்கப்பட்டவன். சங்கீதத்தில் இன்னொரு வசனம் இருக்கும், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அவரை பார்க்க பார்க்க நீங்கள் பிரகாசம் ஆகிட்டே இருப்பீங்க. உங்கள் பிரகாசம் ஆக ஆக இந்த சொன்ன பார்த்தீங்களா, அந்த பிரச்சனைன்ற இருள் அதெல்லாம் விலகி போயிட்டே இருக்கும். சூரியன் பூமியில் அப்படியே உதிச்ச உடனே பாருங்கள், பூமியில் இருக்கிற இருள் அப்படியே போயிட்டே இருக்கும். சூரிய ஒளி, நீதிமானுடைய பாதை அப்படி இருக்குதான்,
அது நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சம். அப்படி பிரகாசிக்கிட்டே கூடிக்கிட்டே போகும். வெளிச்சம் கூடிக்கிட்டே போகும். இந்த வெளிச்சம் கூட 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 இருளுக்கு வேலை இல்லை பாருங்க. தரித்திரம், குறை, இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கும் இங்கே இடம் இல்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேச சொன்ன சில வார்த்தைகளை நான் பேசுகிறேன். நிச்சயம் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனம். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் வரும்போது என்ன பண்ணுவாராம்? நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஒரு ரெடிமேட் ஷோரூமுக்குள்ளே மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு, வாப்பா என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டு ரெடிமேட் ஷோரூமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ரெடிமேட் ஷோரூமில் இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் என் பிள்ளைக்கு வாங்கி கொடுக்காமல் வருவானா? வரமாட்டேன். என் பிள்ளைங்களை நான் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு இதான்ப்பா ஹோட்டல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவனுக்கு எதுவும் வாங்கி கொடுக்காமல் வருவானா? வரமாட்டேன். அந்த மாதிரி தான் சகல சத்தியத்திற்குள்ளும் அவரை நம்மை நடத்துகிறார். அப்படின்னா அந்த சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள அவர் நம்மை நடத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் அந்த சகலனா அப்போ பார்த்துக்கோங்க, எல்லா வாக்குத்தத்தங்களும் என் வாழ்க்கையில் பலிக்குமா? எல்லாம் ஒன்று விடாது. வசனம் ஏசப்பா சொல்லிட்டாரு, அவர் சகல எல்லா சத்தியத்திற்குள்ளும் நம்மளை என்ஜாய் பண்ண வைப்பார். உங்களை நடத்தி கொண்டு போக பண்ணுவார். அந்த சத்தியம், எல்லா சத்தியமும். இப்போ நீங்கள் ஒரு விடுதலை என்ற ஒரு சத்தியம் இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் 100% எல்லாவற்றிலும் விடுதலையாக வாழ்கிற வாழ்க்கை, பரிசுத்தமாக 100% பரிசுத்தமாக வாழ்கிற வாழ்க்கை, செழிப்பா 100% செழிப்பில் வாழ்கிற அந்த வாழ்க்கை, அந்த சத்தியத்துக்குள்ள ஆண்டவர் உங்களை நடத்தி கொண்டு போகிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாராம்? அவர் நம்மளை நடத்துகிறாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை கொண்டு போவார். சத்தியத்தால் நம்ம நிரம்பி இருப்போம். அந்த சத்தியத்துக்குள்ள அவர் நம்மளை நடத்தி கொண்டு போவார். எல்லா சத்தியத்துக்குள்ள. இங்கே பாருங்க, அதை அப்படியே நம்ம கம்பேர் பண்ணும்போது சங்கீதம் 23 எடுங்களேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. இங்க ஆண்டவர் உனக்கு காமிச்சாருங்க பாருங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. நிறைய ஆடுகள் நம்ம நிறைய வாழ்க்கையில் நிறைய இடத்துல தொழுவத்திலேயே இருந்துட்டோம் பாருங்க. நம்ம லைஃப் அப்படி தான் இருக்குது. கர்த்தருடைய ஆடுகள் தான் அது தொழுவத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஒன்று இருக்குது. தொழுவத்தில் அடைச்சி வச்சு அதுக்கு தீனி போடுவாங்க. அது தொழுவத்துக்குள்ளேயே இருக்கும், அது வெளியே வர முடியாது. அப்படியும் ஒரு வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த வாழ்க்கை எப்படி தெரியுமா? இந்த மெய்ப்பர் எப்படி தெரியுமா? அவர் அந்த தொழுவத்திலிருந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி உங்களை அப்படியே அந்த புல்லுள்ள இடங்களில், அந்த செழிப்பான இடங்களில் நிறைய பேர் லைஃப்பை நான் பார்க்குறேன். அப்படி தான் ஆகுது. இது நாள் வரைக்கும் அடைச்ச எல்லாம் ஃபீடிங் கிடச்சிது தான், நல்லா தான் இருந்தேன், நல்லா சாப்பாடு கிடச்சிது தான், நல்லா உயிர்ந்தான் வாழ்ந்தேன். அந்த கேட்டுக்குள்ளே சில சமயம் ஆண்டவரே நீ கொஞ்சம் குட்டியாக இருக்கிற, உன்னை நான் அடைச்சி வைக்கிறேன், உன்னை பாதுகாத்து வைக்கிறேன். தொழுவத்துக்குள்ளே கேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு டைம் இருக்கும், அது வரைக்கும் உள்ளே வைப்பார். தொழுவத்தில் வச்சு உனக்கு தீனி போடுவார். அங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கீங்க. இப்போ ஆண்டவர் என்னமா சொல்கிறார்? அந்த மெய்ப்பர் என்னமா பண்ணுறாரு? அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. அந்த கேட்டை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி உங்கள் டைம் என்ன தெரியுமா? உங்கள் அந்த தொழுவத்தின் கேட்டு திறக்கிற டைமு ஓப்பன் பண்ணி அவர் உங்களை எங்கே என்ன பண்ணுறாரா? அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. ஹல்லேலூயா. புல்லுள்ள இடங்களில்
இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத லேண்டை பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்காத இடத்த பார்ப்பீங்க, பார்க்காத ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க. தொழுவத்தில் இருந்த வரைக்கும் ஒரு லெவலு, இப்போ புல்லுள்ள இடங்களை வரப்போகிறீங்க. நீங்கள் இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம், இஷ்டத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். புல்லுள்ள இடம், அந்த இடத்துல அந்த ஆடு வந்த உடனே என்ன பண்ணும் பாருங்க, நல்லா துள்ளி குதிக்கும். துள்ளி குதித்து அந்த இடத்த நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்க போகிறார். ஹல்லேலூயா. இங்கே சின்ன பிள்ளைங்கள்லாம் அந்த பார்க்கில் போய் விளையாடுவாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு சந்தோஷமாக விளையாடுவாங்க. அவங்களுக்கு அந்த பார்க்கு, அந்த ப்ளே கிரவுண்டுனாலே அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்களே. அந்த மாதிரி உங்கள் இடத்த ஆண்டவர் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்த உங்கள் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி உங்கள் லைஃப் எப்படி திரும்ப இருக்க போது, ஒரு நல்லா சின்ன பிள்ளைங்க ப்ளே கிரவுண்டில் என்ஜாய் பண்ணி சந்தோஷமாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்களுடைய இடத்த ஆண்டவர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க. இங்கே பாருங்களேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த நீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இந்த புல்லுள்ள இடங்கள்ல, புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்ன பண்ணுறாராம், அவர் நம்மளை கொண்டு போய் விடுகிறாராம். ஒன்றே ஒன்று தான் நம்ம செய்யணும். நம்ம என்ன செய்யணும்னா, அந்த மேய்ப்பரை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹல்லேலூயா. மேய்ப்பரை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் இந்த ஆட்டோட வேலை. அதை ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த புல்லுள்ள இடம் தெரிஞ்சிடும், அந்த அமர்ந்த தண்ணீர் தெரிஞ்சிடும். அவர் காட்டிடுவார். இந்த ஆடுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ மேய்ச்சலுக்கு நான் என்ன செய்வேன், தண்ணீருக்கு நான் எண்ணத்தை குடிப்பேன். அதான் சொன்னார், எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போன்னு எதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. அது மெய்ப்பரின் வேலை. மேய்ச்சலை காட்டுவது மெய்ப்பரின் வேலை. உங்கள் தாகத்தை தீர்க்கிற தண்ணீரை காட்டுவது அது மெய்ப்பரின் வேலை. அது நம்ம வேலை இல்லை. நம்ம வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா, மேய்ச்சலை போய் என்ஜாய் பண்ணுறது தான் நம்ம வேலை. அந்த தண்ணீரை போய் குடிக்கிறது தான் நம்ம வேலை. இதுதான், இந்த வார்த்தையை தான் நான் யோவான் 16:13 சொல்கிறேன். சத்திய ஆவியாகியார் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் உங்களை நடத்துவார். உன்னத பாட்டு 2:4 எடுங்களேன். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. ஹல்லேலூயா. எப்படி பாருங்க, காலை ப்ரேயர் பண்ணும்போது அந்த ஜவஹர் என்ன செய்கிறாராம், விருந்து சாலை அழைத்து கொண்டு போகிறாராம். நான் சொன்ன பார்த்தீங்களா, ஹோட்டல். அவர் விருந்து சாலை எப்படி தெரியுமா இருக்கும், எல்லா வெரைட்டிஸ் இருக்கும், எல்லா ஃபுட்டு இருக்கும், எல்லா டேஸ்ட்லேயும் இருக்கும். அங்கே ஃப்ரூட்ஸ் இருக்கும், ஸ்வீட்ஸ் இருக்கும், நான்வெஜ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஃபுட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா அதில் எல்லாமே இருக்கும். இல்லாத ஃபுட்டே, ஃபுட்டு பார்க்கா, எல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இந்த டைம் உங்கள் டைம், நீங்கள் போகிறீங்க, அவர்களை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போகிறார். நல்லா என்ஜாய் பண்ண வைக்க போகிறாரு. நல்லா உங்களை திருப்தியாக்குவார். நம்மளாம் அது சாப்பிட்டா, கொஞ்சம் கறி சாப்பிட்டா, கொஞ்சம் ஃபுட்டு சாப்பிட்டா வயிறு அடைச்சிருதில்ல. அந்த விருந்து சாலையில் நீங்கள் எல்லாத்தையும் காலி பண்ணுற அளவுக்கு உங்கள் தாகம், உங்கள் பசி இருக்கும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணலாம். ஐயோ, அவ்வளோ விருந்து சாலையில் அவ்வளோ இருக்குது. நான் 2 வாய் தாங்க சாப்பிடுவேன். பிரியாணியே வீட்டில் வாங்கினா பாதி நான் சாப்பிட்டுட்டு மீதியெல்லாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு ஒரு பிரியாணி நாங்கள் 2 பேர் சாப்பிடுவோம். அந்த கதை இல்லை. இது விருந்து சாலையில், கடவுளுடைய விருந்து சாலை. ஒரு மனுஷன், ஒரு பணக்காரன், அவன் பொண்ணு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணானா அவன் என்ன செலிப்ரேஷன் பார்த்துருக்கிற, பெரிய எவ்வளோ விருந்து, எவ்வளவு 108 வகை, 200 வகை. அதில் போகிறவெல்லாம் போய் 2 வகை கூட சாப்பிட முடியாது பாருங்கள். 2 பொருளை 3 பொருளை சாப்பிட்டாலே வயிறு ரொம்பிடும். அவனே அவ்வளோ பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணுறானா. ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிற அந்த விருந்து சாலை, அதில் போயிட்டு எல்லாத்தையும் அனுபவிப்போம். அதில் திகட்டாது. எல்லாத்தையும், எல்லா வெரைட்டிஸும் என்ஜாய் பண்ணுவோம்.
ஆண்டவர் வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும் அனுபவிப்போம். ஒன்றை மிஸ் பண்ண மாட்டோம், ஒரு டிஷ்ஷை மிஸ் பண்ண மாட்டோம். எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டிஷ் இருந்தாலும் அத்தனை டிஷ்ஷையும் நமக்காக அவர் பரிமாறுவார், நமக்கு ஊட்டி விடுவார் நம் தகப்பன். ஹல்லேலூயா. அது கீழே படிங்களேன். திராட்சை ரசத்தால் என்னை தேற்றுங்கள், கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள், நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். நீங்க பாருங்க, இன்னைக்கு லைஃப்ல எது எதுக்கோ சோகம். நம்ம லைஃப்ல பணம் இல்லைன்னா ஒரு சோகம், யாராவது பேசலைன்னா ஒரு சோகம், நம்ம எதிர்பார்த்தது நடக்கலைன்னா சோகம். ஆனால் இங்கு ஒரு சோகம் வருது. என்ன தெரியுமா? அவருடைய நேசத்தால சோகமாகிறது. அவருடைய நேசம் நம்மளை சோகம் அடிக்க பண்ணும், சோகமாக்கும். எப்படி தெரியுமா? ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணலான்னு போவீங்க, திடீர்னு ஏதாவது வேலை வந்துடும். ஐயோ இந்த வேலை வந்துடுச்சே, நான் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார முடியலையே, நான் வேதத்தை படிக்க முடியலையே, ஏசப்பா உட்காந்து கொஞ்சம் முடியலையே, ஏசப்பாட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, இந்த வேலை வந்துடுச்சே, ஐயோ இந்த வேலையை செஞ்சாகணுமே. அவர் நேசத்தால் சோகமாகிறது தான். ஐயோ என்ன பண்ணுவேன், அவசரமாக அந்த வேலையை போய் செஞ்சுட்டு உடனே அவர் அறைக்குள்ளே வந்து ஆண்டவரே அப்படின்னு அந்த மனசு உள்ளுக்குள்ள பரிதபிக்கும் பாருங்க. ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கும் பாருங்க. அந்த ஏக்கத்திலேயே வாழணும் வாழ்நாள் ஃபுல்லாக. எதா இருந்தாலும் உங்கள் வேலைகள், உங்கள் ஊழியங்கள், உங்கள் கடமைகள் எல்லாம் செய்யும் போதும் இந்த கடமையை நான் செஞ்சுட்டு நான் தேவ பிரசன்னத்தை நான் நோக்கி ஓடணும், அவரோட நான் உட்காரணும், அவர்கிட்ட நான் மனசை திறந்து பேசணும், அவரை நான் கொஞ்சணும், அவர் என்ன கொஞ்சணும். இதுதான் நேசத்தில் சோகமாகிறது. அவர் அன்புக்காக ஏங்குறது. 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்தை எடுங்களேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, எழுதி இருக்கிறபடி தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை நம்ம கண்ணு காணலையா, காது கேட்கலையா, அது இருதயத்திலையும் தோணலையா. இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் அப்படிதான் இருக்கு. சத்தியத்தை அறியாதவங்க லைஃப்லாம் அப்படிதான் இருக்குது. வசனம் என்ன சொல்றது? நமக்கோ தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். உங்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறது எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளணும்னா ஆவியானவருடைய உதவி நமக்கு தேவை. நமக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் தான் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் பண்ணினவைகளெல்லாம் நமக்கு காட்டுவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு காமிச்சார். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் இருந்த எல்லா தேவ மனிதர்களுக்கு காமிச்சார். அவங்களுக்கு என்ன தரிசனம், அவங்க மேலே என்ன அழைப்பு இருக்குது, அவங்களால என்ன செய்ய முடியும், எல்லாவற்றையும் காட்டினார். உங்கள் லைஃப்பில் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து பெற்றுக்கொண்டு வாழணும்னா ஆவியானவருடைய துணை இல்லாமல் வாழ முடியாது. நம்ம நேற்று பார்த்த தீர்க்க தரிசன மாலையில் 14வது அதிகாரம் யோவான் 1 வசனம் சொல்வார்னா, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். 18வது வசனம், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் அப்படின்னு. அப்புறம் சொல்லுவார், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், அப்பொழுது சத்திய ஆவியான தேற்றரவாளன் வருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்களை அனாதைகளாக விட மாட்டேன், ஆவியானவரை கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்றாரு. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆவியானவரோடு வாழாத வாழ்க்கை ஈக்குவல் டு அனாதையாக வாழ்கிற வாழ்க்கைக்கு சமம். நான் உங்களை திக்கற்றலாக விட்டுற மாட்டேன், இங்கிலீஷில் ஆஃபன் இருக்கும், அனாதையாக விட்டுட மாட்டேன், நான் அனாதையாக விட்டுட்டு போல உங்களை, நான் உங்களுக்கு ஆவியானவரை கொடுத்துட்டு போகிறேன்றாரு. அப்போ அந்த ஆவியானவரை உள்ளே வைத்திருக்கிறது மாத்திரம் இல்லை, அந்த ஆவியானவரோட நம்ம ஆக்டிவேட் ஆகிற வாழ்க்கை.
நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறாராம். அறியாதிருக்கிறீர்களா? உங்களுக்குள்ள வாசம் செய்கிற ஆவியானவர் பயங்கர வைராக்கியம் வாஞ்சையோடு இருக்கிறார். என்ன அது? எதில் வாஞ்சனா? உங்கள் மேலே இருக்கிற அழைப்பையும் அபிஷேகத்தையும் நிறைவேற்றுவதில். நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், சவுலாக இருக்கட்டும், தாவீதாக இருக்கட்டும், அவரை போய் அபிஷேகம் பண்ண சொல்லுவார். சவுல் அபிஷேகம் பண்ண உடனே கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேலே வரதை பார்ப்போம். ஒரு காலிங்காக, கர்த்தர் மேலே வச்ச திட்டத்துக்காக தாவீத அவர் போய் அபிஷேகத்தை ஊற்றி அனாய்ட் பண்ண உடனே அது முதல் தாவீதின் மீது கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருந்தார். பவுல் எடுத்துக்கோங்க, சவுலா இருந்து பவுலா மாறினவர். அனனியா வந்து சொல்லுவார், உன்னை பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணும்படி கர்த்தர் என்னை அனுப்பினார். ஒரு மிகப்பெரிய ஊழியத்துக்கு முன்னாடி இந்த அனாய்டிங் அப்படின்றது வந்து இந்த பரிசுத்த ஆவியானவர் வந்து அவரால் முத்திரை போடுறாராம், ஒரு அங்கீகாரம். இன்னைக்கு எல்லார் மேலேயும் ஆவியானவர் இருக்கிறாருல, உங்க எல்லார் மேலேயும் ஒரு அழைப்பு இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கு. அதை நிறைவேற்றுவதற்காக தான் ஆவியானவர்களுக்குள்ள வந்திருக்கிறாரு. ஆவியானவர் சும்மா இருந்துட்டு போக வரல. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்களுடைய அழைப்பு அபிஷேகத்தை குறித்து பக்தி வைராக்கியமாக இருக்கிறாரு, வைராக்கிய வாஞ்சையோடு இருக்கிறாரு. அதை நிறைவேற்றுவதில் துடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அந்த தேவ மனிதர்கள் மேலே இருந்த ஆவியானவர், அவங்க மேலே இருந்த அபிஷேகம் அவங்க முன்னாடி இருந்த எல்லா காரியங்களையும் செய்து முடித்ததை நம்ம பார்க்குறோம். அதனால தான் சொல்கிறோம், ஆவியானவர் இல்லாமல் நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணினவர்களை நம்ம அறிந்து கொள்ள முடியாது. அது அடுத்தது படிங்க. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். இந்த ஆவியானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்பனா அந்த ஆவியானவற்றிலிருந்து நம்ம எவ்வளவு விஷயங்களை கற்றுக்க முடியும். கடவுளுடைய ஆழங்களையும் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவரோட நீங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ண பரிசுத்த ஆவியானோட டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆழங்களுக்குள்ள இருக்கிற காரியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். கடவுளை குறித்த ஒரு வெளிப்பாடு எனக்கு வேணும், கடவுளை குறித்த ஒரு ஞானம் எனக்கு வேணும், கடவுள் யாருன்னு எனக்கு தெரியணும் அப்படின்னாலே ஆவியானவர் தேவை, பரிசுத்த ஆவியானவர் தேவை. இப்போ ஆண்டவர் போதிக்கும் போது சொன்னார், இதையே மார்க்கில் பார்ப்போம். மார்க்கு 4:13 படிங்க. இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? எப்பா, நீ இந்த உவமையே அறியலையே, நீ மற்றதெல்லாம் எப்படி நீ புரிஞ்சுக்குவ? இவர் உபதேசம் பண்ணுறத அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. வார்த்தைகளை சாதாரணமாக ஒன்று சொல்கிறாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அதுக்கு அந்த ஜனம் என்னமா கேட்டுச்சு, அது எப்படி திரும்ப ஒருத்தன் தாயோட வயிற்றுல போய், ஏன்னா அந்த காலத்தில் அறிவு என்பது அப்படி தான் இருந்திருக்கு. எப்படிப்பட்ட மனிதர்கள்கிட்ட ஆண்டவர் மினிஸ்ட்ரி என்னப்பா நம்ம நினைப்போம், என்னடா இப்படி போய் நினச்சிருக்கிறாங்கன்னு. இன்றைக்கி பரிசுத்தாவி நமக்குள்ளே வந்ததுனால இன்றைக்கி பைபிளை படிக்கும் போது நான் சொல்கிறேன், என்ன சீஷர்கள் இது கூட தெரியாமல் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது இல்லை விஷயம். அங்கே ஆவி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நமக்குள்ளே பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால நமக்கு அது தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்னடா சீஷர்கள் இதை போய் கேட்டிருக்கிறாங்கன்னு படிக்கும்போது நமக்கு தோணும். ஆனால் என்ன விஷயம்னா, இங்கே உள்ள ஆவி பரிசுத்த ஆவி இருக்கிறதுனால அவரை நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவரை தான் கேட்டார், இதை கூட நீங்கள் அறிய முடியலையா? அப்போ ஒன்று தெரியுது நல்லா என்னன்னா, அதனால தான் சொல்வார், நீங்கள் பரிசுத்த ஆவியான வருவதற்காக நீங்கள் போய் காத்துருங்க. அவங்க போய் பரிசுத்த ஆவியை பெற்று கொண்டதுக்கு அப்புறம் பாருங்கள்,
பேதுரு போய் பரிசுத்த ஆவியானவரா ஒரு வேலைக்காரி கிட்ட பயந்து ஓடின பேதுரு ஆக்ஸ் எடுங்க, அப்போஸ்தலர் நடபடிகளில் 4:8. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமில் கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து. ஒரே ஒரு வேலைக்காரிக்கு பயந்து ஒன்று ஆளுங்க அவர். இப்போ அந்த பேதுரு மறுதளிக்கலைங்க. இப்போ அந்த பேதுரு மறுதளிக்கலை. தான் பண்ண தப்பை சரி பண்ணிக்கிட்டார். ஒரு வேலைக்காரிக்கு பயந்தவர். இந்த மாம்சம், ஆண்டவரே உங்களுக்காக என் உயிரை கொடுப்போம் ஆண்டவரே, இது மாம்ச வைராக்கியம். ஓடிடும், விட்டுட்டு ஓடிடும். ஆனால் அந்த ஆவியில் வர வைராக்கியம் இருக்குது தெரியுமா, அது நிற்கும். அதுதான் சொல்ல வர, அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவருக்கு பின்பாக எல்லா மேன் ஆஃப் காட் லைஃப்பை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஹோலி ஸ்பிரிட்டோடைய இம்பார்ட்டண்ட்டை நான் சொல்கிறேன். 11வது வசனம், மனுஷனில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். ஆண்டவருடைய ஆவியானவர் தேவனுக்குரியவைகளை நம்மை அறிய வைப்பார். நமக்கு என்ன இருக்குதுன்னு காட்டுவார். அதே மாதிரி அந்த கடவுளுக்கு என்ன இருக்குன்னு காட்டுவார். கடவுளுக்குரிய எல்லா காரியங்களையும், இந்த வேதத்தில் உள்ள ரகசியங்களை எல்லாம் அதான் ஆண்டவர் சொன்னார், சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். ஜீசஸ் கிரைஸ்டு வார்த்தையை போதிச்சார். நல்லா பார்த்துக்கோங்க, வார்த்தைகள் எல்லாம் போதிச்சார். வார்த்தைகளை போதிக்கிறது ஒன்று இருக்குது. ஹோலி ஸ்பிரிட் என்ன பண்ணார்னா, அது ஒன்று தெரிஞ்சது, பரிசுத்த ஆவி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அந்த சத்தியத்துக்குள்ளே ஜனங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதில் சுதந்திரிக்க வைக்கிறவர்களாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாததுனால ஜனங்களால் அந்த சத்தியங்களை அறிந்து கொள்ள முடியல. நிறைய விஷயங்களை அவர் போதித்ததெல்லாம் சொல்லுவார். இவங்களுக்கெல்லாம் ஊமையாக சொன்னேன், வாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லுவார். அதுவும் அவங்களுக்கு புரியாது. பரிசுத்தம், அதுக்கு தான் நான் சொல்லுவேன், ஆவியில் நிரம்பி வேதத்தை படிக்கணும். ஆவியில் நிரம்பாமல் மாம்சத்தில் வேதத்தை படிச்சிங்க, அந்த வேதத்தை உங்களுக்கு தப்பாக இந்த மாம்சம் காட்டும். இந்த மாம்சம் வசனத்தையே தப்பாக காட்டும். ஆனால் ஆவியில் நிரம்பி, ஸ்பிரிட்டில் நிரம்பி அந்த வேதத்தை படிங்க, ஆவியானவர் உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுப்பார். ஆவியானவர் சொல்லி கொடுப்பார். இதுப்பா இந்த வசனம் உங்களுக்கு போதிப்பார். அந்த சகல சத்தியத்திற்குள்ளே உங்களை நடத்துவார். கீழே படிங்க. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டவைகளை அறியும்படிக்கு எந்த ஆவினா அந்த பரிசுத்த ஆவி தான் நமக்கு காட்டும். மாம்சம் காட்டாது. எனக்கு ஆண்டவர் என்னென்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தையில் இருக்கு. அதை எப்படி அந்த சத்தியத்துக்குள்ள நடத்துறது, அந்த ரெவலேஷனுக்குள்ள நடத்துறது ஆவியானவர் வேலை. ஹல்லேலூயா. இந்த வேதம் முழுவதும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. ஆதி ஆகமத்திலிருந்து முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவரால் இந்த வேதம் எழுதப்பட்டது. ஒரு இடத்துல சொல்லுவார், 2 பேதுரு 1:2 பேதுரு சொல்றாரு, தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் புக்ஸு ப்ராஃபஸி. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபஸி. மேத்யூ, மார்க், லூக், ஜான்லாம் பார்த்தீங்கன்னா
ஜீசஸ் கிரைஸ்ட் பூமியில் செஞ்சதை எழுதுனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆரம்பிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை கூட விட்டுடுங்க, ரோமர்லேருந்து ஆரம்பிங்க. ஆண்டவர் சிலுவையில் செஞ்சதை, அவர் போய் வலது பாரசத்தில் உக்காந்ததை, அவர் இவரை எல்லா நாமத்துக்கு மேலே உயர்த்தினதை, அவர் சிலுவையில் வெற்றி சிறந்ததை எப்படி தெரிஞ்சது பவுலுக்கு? எப்படி தெரிஞ்சது பேதுருக்கு? யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. ஆவியானவர் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அவங்களுக்கு தெரியுமா பிதா வலது பார்சத்தில் உட்கார சொன்னது எப்படி தெரிஞ்சது? யார் சொன்னது? அவர் எல்லா நாமத்துக்கு மேலே இவரை உயர்த்தினாரன்னு யார் சொன்னது பவுலுக்கு? சிலுவையில் அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார்னு யார் சொன்னது? மரணத்தை ஜெயித்தார்னு யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர். அப்புறம் நீங்கள் ரோமன்ஸ்லேருந்து எடுத்து எல்லா சத்தியங்களும் எடுத்து பாருங்க, எண்டு வரைக்கும் ரெவலேஷன் எடுத்துக்கோங்க. யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. மனுஷன் ஞானம் இல்லை. பேதுரு உட்காந்து அவரே யோசிச்சு எதுனாரா? இல்லை பவுல் அவராக யோசிச்சு எல்லா நாமத்துக்கும் மேலே இவர் உயர்த்தினார் எதுனாரா? ஆவியின் கனி, மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் யார் சொன்னது? பரிசுத்த ஆவியானவர் சொன்னது. அவர் சொல்லி கொடுத்தார், அவர் சொன்னார், அவர் பேதுருகிட்ட பேசினார், பவுல்கிட்ட பேசினார். இதெல்லாம் வேற எங்க பழைய ஏற்பாட்டில் காலத்தில் கூட இல்லாதது. நான் சொல்றேன், எந்த அளவுக்கு ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்களோ நீங்கள் எழுதுவீங்க, புக்காக எழுதுவீங்க. வர்ஷா சிஸ்டர் நீங்கள் எழுதுவீங்க. ஹோலி ஸ்பிரிட்டுக்கு நல்லா கைட் பண்ண விடுங்க. வேதத்தை தியானிங்க. நிறைய உங்களை ஆண்டு புக்ஸ் எழுத வைப்பார். நீங்கள் எழுதுவீங்க. ஆவியானவர் சொல்ல சொல்ல நீங்கள் எழுதுவீங்க. சிலுவை ஏன் தெரியுமா? அந்த காலத்தில் சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருந்துச்சு. அதனால தான் இவங்க புரிஞ்சிக்க முடியல. ஆவியில் நிரம்பாமல் வேதாகமத்தை படிச்சிங்க, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் ஆவியில் நிரம்பி படித்து பாருங்க, புதிய புதிய சத்தியங்கள் ஒரு ஆண்டு உங்களோட பேசுகிறத பார்ப்பீங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆவியானவர் இல்லாத எதுவுமே சொல்கிறேன். ஆவியானவர் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது ஆவியானவரின் காலம். இது ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற காலம். சகல சத்தியத்தின் ஆசீர்வாதங்களுக்குள்ள நம்மை நடத்துகிற காலம். ஒன்னே ஒன்று நான் சொல்ற கேட்டேன், எந்த அளவுக்கு வேதத்தில் நிரம்புறீங்களோ, தேவனுடைய வார்த்தையில் நிரம்பி இருக்கிறீங்களோ, அந்த வார்த்தையை கொண்டு தான் ஆவியானவர் உங்களோடு பேசுவார். அந்த சத்தியத்தை எடுத்து தான் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துவார். வார்த்தையில் எந்த அளவுக்கு நிரம்புறீங்களோ அந்த அளவுக்கு நிரம்புங்க. ஆவியிலையும் நிரம்புங்க. இந்த வார்த்தையை எடுத்து ஆவியானவர் யூஸ் பண்ணும்போது, ஜீசஸை எடுத்து ஆவியானவர் யூஸ் பண்ணும்போது, அவரை ஆக்டிவேட் பண்ணும்போது நடந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். அவர் சொல்லுவார், மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன், நீங்கள் நான் செஞ்சதில் நீங்கள் அதிகமாக செய்வீங்கன்னு சொல்கிறார்ல, அது அங்கே தான் சொல்கிறார். அப்போ தான் சொல்கிறார், சத்திய ஆவியானவர் வருவார், சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். ஆண்டவர் செய்கிறதை விட நிறையா செய்வேன்னு சொல்கிறீங்களே, ஆவியானவர் இல்லாமல் அதை செய்ய முடியாதுங்க. இதுக்கு மேலே தான் அதை இப்போ சொல்லியிருப்பார். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்கிறேன், என்னை விசுவாசிக்கிறேன், நான் செய்வது அதிகமாக செய்வான்னு சொல்லி தான் அந்த சத்திய ஆவியானவர் வரதை பற்றி பேசுவார். எஸ், வேதத்திலையும் பார்க்கிறோம், ஆவியானவர் அவரை ஏவினார்னு பார்ப்போம். கர்த்தருடைய ஆவியினாலே அவர் பிசாசுகளை துரத்தினார்னு பார்ப்போம். எஸ், ஆவியானவரோடு உள்ள வாழ்க்கைக்கு வந்துருங்க. இது ஆவியானவருடைய காலம். ஆவியானவர்கிட்ட நம்ம கொடுத்து, ஜீசஸ் சொன்னார், நான் போகிறேன்ப்பா, வலது பார்சத்தில் உட்காடுறேன், நீங்கள் ஆவியானவர் வருவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவரோட வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். பிரியமானவர்களே, நமக்குள்ள அவர் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர். இன்றைக்கு அவர் சத்தத்தை கேட்பீர்களாகி அவர் உங்களோடு பேச ஆயத்தமாக இருக்கிறார்.
உங்கள் சத்தம், உங்கள் வாய்ஸ், நீங்கள் படித்தோம், உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, உன் முகம் அழகாக இருக்குன்றார். அந்த முகத்தை ஆண்டவர்கிட்ட காட்டிக்கிட்டே இருக்கார், இன்னும் ரொம்ப அழகாகும். அந்த வாய்ஸை நீங்கள் ஆண்டவர்கிட்ட பாடுங்க, பேசுங்க பேசுங்க. உங்கள் வாய்ஸை ஆண்டவர் கேட்க ஆரம்பித்தார்னா இந்த உலகமே உங்கள் சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தை ஆண்டவர்கிட்ட மட்டும் காட்டிக்கிட்டே இருந்தீங்க, உங்கள் முகம் வேர்ல்டு ஃபேமஸ் ஆகும், உலகமே பார்க்குற மாதிரி ஃபேமஸ் ஆகும். உங்கள் குரல் ஃபேமஸ் ஆகும், நீங்கள் ஃபேமஸ் ஆவீங்க. ராஷாந்தரா திரியாந்தலா பராட்டலா கரா திரியாந்தரா பராட்டலா ஹோரா சாந்தரா பாலா சினிரியாந்தரா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா. உங்கள் வார்த்தைகளுக்காய் நன்றி, உங்கள் பிரசன்னத்துக்காய் நன்றி. சத்திய ஆவியானவரே, இன்னைக்கு நீங்கள் இடைப்பட்டீங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் உங்கள் பிரசன்னம் இருந்துச்சு, உங்கள் வார்த்தைகள் இருந்துச்சு. அழகாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. நீங்கள் என்ன பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை நீங்கள் பேசியிருக்கிறீங்க. நீங்கள் என்ன பேசணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை பேசியிருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். ஆன்லைனில் அட்டன் பண்ணவங்க, நேரடியாக வந்திருக்கிறவங்க எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கரம் இவர்களோடு கூட இருந்து வழி நடத்தட்டும். பரிசுத்த ஆவியானவரே, இவங்களை அழகாக எங்களை எல்லாரையும் நீங்கள் கைட் பண்ணுங்கள். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God bless you all. ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.